Hi guys, Hi guys. welcome to another brand new episode of Fun Butter Jam. Yes. இன்னைக்கு ரிவ்யூல நம்ம பார்க்க போற திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல ஒரு ஹாரர் படம். த்ரில்லர் ரிலீஸ் ஆயிருக்க டியர் ஜெரே. கரெக்டா ஸ்பெல் என்ன பேரு வித்தியாசமா இருக்குதுன்னு பிரெஞ்சு படமா அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல மலையாளம் படம். லாட்டின் வேர்ட்ல இது படத்துல சொல்லிருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பிரணவ் மோகன்லால், ஜிபின் கோபிநாத் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. எஸ். கிறிஸ்டோ சேவியர் இந்த படத்துக்கு விசிட் பண்ணிருக்காரு. அண்ட் படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது ராகுல் சதாசிவனோட டைரக்ஷன். சோ இது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் யூனிவர்ஸ் ஆஃப் பூதகாலம் பிரம்மயுகம். சோ இது வந்து எதுன்னா இந்த படத்துக்கு எதுக்கு இந்த ஒரு ஹைட்னா பிரம்மயுகத்துக்கு அப்புறம் இந்த டைரக்ட் பண்ற அடுத்த ஒரு another horror. இப்ப 3 பேர் டைரக்ட் பண்ணிருக்கிறது 3 படம், 3மே வந்து ஹாரர் ஜான்ரா பிளஸ் இது 3மே ஒரு சின்ன கனெக்ட். ஆமா, படத்துல எல்சியூ மாதிரிலாம் இல்ல, பட் ஒரு சின்ன கனெக்ட் ஒண்ணு அங்கங்க இருக்கு. அண்ட் லைக் இட்ஸ் நைஸ் ஆல்சோ. ஆமா. சோ அது மேபி 3 படங்களும் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா. லைக் பிஸி ஸ்கெடியூலா இருக்கிறதுனால இந்த வீடியோவை நம்ம கொண்டு வரும்போது இந்த படம் ஹஸ் டன் ஆல்ரெடி 50 crores. அப்படியா? எந்த அளவுக்கு நம்ம லேசியா இருக்கும்னு பாத்துக்கோ. எனக்கு இது 50 crores பட் the movie has like 50 crores வந்து 2 days முன்னாடி தாண்டிடுச்சு. and IMDb also நல்ல 7.6. IMDb ஃபர்ஸ்ட் லைக் படம் வந்தப்போ நல்ல கன்சிஸ்டன்டா ஒரு 8 பாயிண்ட் சம்திங்ல இருந்துச்சு. ஓகே. கொஞ்சம் இப்போ 50 crores தாண்டிடுச்சு, லைக் லாங்கர் ரன் இப்போ. சோ இது ஆக்சுவலி இது வந்து இது கூட வந்தது தானே, லைக் இந்த ஆரியன். ஆமா, சேம் ஆரியன் ஆண் பாவம் இல்லாதது கூட தான் இதுவும் வந்துச்சு. அது ரெண்டோட ரிவ்யூஸ் நீங்க பார்க்கலன்னா நாங்க அதை செப்பரேட்டா ரிவ்யூ பண்ணிருப்போம். கண்டிப்பா அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சோ இந்த படம் படத்தோட பிளாட்டோட ஆரம்பிச்சிடலாமா? சோ படத்தோட பிளாட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, படத்துல ரோஹன் ஒரு ஃபேமஸ் பிசினஸ் குரூப்போட ஒரு பர்சனோட ஒரு பையனா இருக்காரு. ஆமா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிச் ஸ்பாயில்ட் பிராட் மாதிரி இருப்பார். லைட்டா ரிச் ஸ்பாயில் பிராட்னே சொல்லலாம். ஓகே, லைக் ரிச் ஸ்பாயில் பிராட், ஒரு நல்ல பிசினஸ், ஒரு வெல் ஒரு ரிச் கிட் பேசிக்கா, ஒரு இந்தோ அமெரிக்கன், பேசிக்கலி இந்தோ அமெரிக்கன். அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கேரளால அவரோட வீட்டுல லைக் நல்ல ஒரு பாஷான லைஃப லீட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலுமினை ஒரு ஈவெண்ட் வந்து ஒன்னு அவர் வீட்டுல ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது. இந்த அலுமினை ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த ஹீரோவோட ஒரு கிளாஸ்மேட் பேரை சொல்லி இவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கடா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. கேட்கும் போது இவருக்கு ஒரு ஷாக் ஆயிடுது. இவங்க ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு, சரி அந்த ஈவெண்ட் நடக்குது, நார்மலா பார்ட்டி எல்லாம் போகுது, நம்ம போயிட்டு அந்த பிளேஸ விசிட் பண்ணலாம், அவங்க ஃபேமிலிக்கு ஒரு கண்டோலன்சஸ் சொல்லிட்டு வரலாம், ஏன்னா பழைய கிளாஸ்மேட் அப்படின்ட்டு விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஊருக்கு போலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. அதே மாதிரி போறாரு. போயிட்டு அங்க உள்ள பேரண்ட்ஸையும் மீட் பண்ணி கண்டோலன்சஸ் எல்லாம் சொல்லிட்டு ஜஸ்ட் அவங்க ஃப்ரெண்டு தானே, ஸோ அந்த வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறாரு. அந்த சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த பர்டிகுலர் பர்சனோட ஒரு ஹேர் கிளிப் ஒண்ணு கிடைக்கும். அந்த ஹேர் கிளிப்பை வந்து சும்மா ரேண்டமா அதை எடுத்து போட்டுட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில அமானுஷ்யமான எதிர்பார்க்காத, அந்த வீட்டுல இதுவரைக்கும் நடைபெறாத சில விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. சோ இந்த அமானுஷ்யங்களுக்கு காரணம் யாரு, இது உண்மையிலேயே ஒரு சூசைடா இல்ல மர்டரா, இதுக்கு காரணமும் பின்னணியும் என்ன, இது ஏன் இந்த ஹீரோவை துரத்துது, அண்ட் இந்த ஹீரோ இந்த பசில வந்து சால்வ் பண்றாரா வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நேபர்ஸோட ஹெல்ப்போட இதை வந்து சால்வ் பண்றாரா இல்லையா அப்படிங்கிறதுதான் ஸ்பாயிலர் ஃப்ரீ ஒரு கரெக்டா சொன்னேன். பிகாஸ் என்னை விட உனக்கு மலையாளம் வந்து இன்னும் நல்லா தெரியும். பட் லைக் எனக்கு தெரிஞ்ச மலையாளம் வச்சு நான் சொன்ன கதை கரெக்ட் இல்ல, எவ்ரிதிங் வாஸ் ஸ்பாட் ஆன். ஆனா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அதிகமா கொடுத்துட்டோமோ. இன்ஃபர்மேஷன் லைக் இது எப்படியுமே லைக் நிறைய இப்ப நம்ம பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் தமிழ் ஆடியன்ஸ். ஆமா. சோ இதை போயிட்டு தியேட்டர்ல பாப்பாங்களான்னு தெரியாது. அதுவும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மேபி லாங்குவேஜ் இஷ்யூஸ். ஏன்னா எல்லா ஒரு மலையாள படத்துக்கும் சில இருக்கலாம், சில ஸ்லாங் இருக்கும். சோ எல்லாருக்குமே புரியாது. அண்ட் இது ஒரு தமிழ் டப்பிங்ல வருமானம் நமக்கு தெரியாது. இது வந்து இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் லைக் லாங்குவேஜ் இஷ்யூ இருக்குது. ஆனா இந்த படம் வந்து ஆக்சுவலி லாங்குவேஜ் தெரியாதவங்க பார்த்தா கூட ஆக்சுவலி கதை ஈஸியா, லாங்குவேஜ் தெரியாம பார்த்தா கூட புரியும். பட் என்னன்னா
இது வந்து சில படங்கள் வந்து தமிழ் டப்பிங்ல வராது, சில ஆமா, ஓடிடிஸ்ல yeah, yeah, எந்த correct, ஓடிடிஸ்ல correct, வரப்போது தெரியாது. ஆமா இது எதுல சோ ஒரு ப்ரிமைஸ் புரிஞ்சுட்டா ஓகே இந்த கிளிப் தான் அது அதெல்லாம் கொஞ்சம் புரியும்ல, ஆமா, கனெக்ட் yeah, வரும். yeah. சோ அதனால இப்ப முன்னாடி சொல்ல, ஏன்னா இது நிறைய பேர் ஓடிடி தான் கேட்ச் அப் பண்ண போறாங்க. that was a premise. ப்ரிமைஸ் ஆஃப் த ஆமா. மூவிங்கிறத பத்தி பாத்தீங்கன்னா இதுதான். Hmm. சோ படத்தோடைய பாசிட்டிவ்ஸ். Yeah. So, படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீ சொல்லு ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் எனக்கு பாசிட்டிவா எனக்கு பட்டது என்னன்னா லைக் இந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு டுவர்ட்ஸ் ஒரு 1 hour ஐ திங்க் ஒரு இன்டர்வெல் வரைக்கும் நம்மள வந்து இதுதான் நடக்குதுன்னு நம்மள வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே நம்மளும் வந்து ஓகே ஒரு ஹாண்டட் ஒரு அந்த ஜம்ப் ஸ்கேர் சீன்லாம் வரும், அதெல்லாம் இருக்கு, ஓகே கொஞ்சம் நார்மலா தான் போயிட்டு இருக்கும். டுவர்ட்ஸ் இன்டர்வெல் ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று காட்டுவாங்க. அது சீனும் செம்மையா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அந்த ட்விஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஓகே அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து இது கிடையாது, இவ்வளவு நேரம் நம்மள நம்ப வச்சது போய் இவ்வளவு நேரம் நம்ம மைண்ட்ல ஒண்ணு வச்சிட்டு இருக்கோம். அது ஏன்னா இப்ப நாங்க கதையை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணும், லைக் அந்த பொண்ணு தான் வந்து அந்த பேய் மாதிரி வந்திருக்கும் அப்படின்ட்டு. அதுக்குன்னு அந்த பொண்ணு பேயா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நாங்க ஸ்பாயில் பண்ண மாட்டோம். பட் படம் வந்து லைக் நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸ் நம்மள பண்ணும். ஆமா நிறைய இடத்துல 2-3 இடத்துல நம்மள சர்ப்ரைஸ் பண்ணும். பாசிட்டிவ்ல எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்மள வந்து ஒரு விஷயம் நம்ப வச்சுட்டு ஒரு இன்டர்வெல்ல ஒரு விஷயத்த நம்ம புதுசா ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அது எனக்கு அது அவங்க எப்படி கேரி பண்ணிட்டு அதை நமக்கு எப்படி ரிவீல் பண்றாங்க, அந்த ஸ்டேஜிங் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. அந்த மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ரிவ்யூவர் பேசுறாரு இப்போ. ஆமா the staging, the plotting அது the writing. யூஸ்வலா நம்ம நிறைய ரிவ்யூ எல்லாம் சொல்ற விஷயத்த தான் நானும் பிட் அடிச்சுட்டு நானும் யூஸ் பண்றேன், எனக்கு தெரியும்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம் இந்த படத்தை ஒரு பாசிட்டிவ் நீங்களும் அதை கவனிச்சிருப்பீங்க, இன்டர்வெல் வரைக்கும் அந்த ஒரு வீடு இருக்கும்ல, அந்த வீடே ஒரு கேரக்டர் மாதிரி பிளே பண்ணும். இல்ல ஆக்சுவலி வீடியோ ஒரு கேரக்டர் மாதிரி பிளே பண்ணுதோ இல்லையோ, ஐ அக்செப்ட் யுவர் பாயிண்ட். ஏன் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைத்துக்கு மேல லைக் த ஹீரோ, த வீடு அண்ட் த பேய் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அண்ட் அதே போர் அடிக்காம கொண்டு போகணும். விச் இஸ் வெரி ஹார்ட். அதுல ஏன்னா இந்த ஹீரோ நிறைய பேச மாட்டாரு, டைலாக்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ யூ நோ வாட் யூ ஆர் கெட்டிங் இன்டு. ஏன்னா இந்த ஒரு பேசினாலும் ஏதோ பயங்கரமா ஏதோ NRI பேசுற மாதிரி தான் பேசுவாரு இங்கிலீஷ். ஆக்சுவலி இந்த இவர் இந்த டைரக்டர் எடுத்த எல்லாமே லைக் மோஸ்ட்லி கிரிட்டிக்கலி அக்ளைம்ட். ஆமா அவார்ட் வின்னிங் மூவிஸ் அண்ட் அந்த மாதிரி. என்ன நீங்க அதை பார்க்கணும் இந்த டைரக்டர்ட்ட அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து தியேட்டருக்கு சப்போஸ் நீங்க போறீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி 100 மார்க்ஸ். லைக் நீங்க என்ன நினைச்சு எதிர்பார்க்கறீங்களோ அதை நீங்க எடுத்துட்டு வெளியே வருங்க. இப்ப நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு காஞ்சனா மாதிரி காஞ்சனா எதிர்பார்க்கிறவங்க, அரண்மனை எதிர்பார்க்கிறவங்க, வேற எந்த மாதிரி இது ஆப்போசிட் ஆஃப் அரண்மனை அண்ட் காஞ்சனா. இதுல அப்சல்யூட்லி ஜீரோ. சோ இந்த தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கையூட்டுன்ற மாதிரி சில படங்கள் இருக்கு. ஒண்ணு பேய வச்சு காமெடி பண்ணிடுவாங்க, இல்ல சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து காமெடி பண்ணிடுவாங்க. இல்ல வந்து இது யாம் இருக்க பயமே, டார்லிங், ஒரு கருணாசோ இல்ல ஒரு யாரையோ ஒண்ணு போட்டு அந்த பேயோட போர்ஷனை வந்து டைல்யூட் பண்ணிடுவாங்க. தமிழ் சினிமால இப்ப யோசிச்சு பார்த்தா தமிழ் சினிமால ரொம்ப சீரியஸா ஹேண்டில் பண்ண ஹாரர் மூவியே ரொம்ப கம்மியா இருக்கு. அது நான் சொல்லுவேன், நான் என்ன சொல்லிடல. யாவரும் நலம், மாயா, எனக்கு இந்த டாப் ஆஃப் த மைண்ட் இந்த 2 தான் வருது. வேற எது எனக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல ஞாபகம் வந்தது வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த்தோட அவள். நைஸ். ஆமா சீரியஸா ஒரு ஹாரர் படத்தை ஒரு ஹாரர் மாதிரி ப்ராப்பரா ஹாரர் மாதிரி ட்ரீட் பண்ண படம் தமிழ் சினிமால ஆக்சுவலி ரொம்ப கம்மி. பட் மலையாளம்ல லைக் தே நோ வாட் தேர் கெட்டிங் டு. இப்போ அது ஒரு சீரியஸ்னா அந்த கதையை டைல்யூட்டே பண்ண மாட்டாங்க. தேவையில்ல ஒரு காமிக் ரிலீஃப். ஆமா பார்க்க வந்து ஹாரர் படம், உனக்கு எதுக்கு காமிக் ரிலீஃப் என்ன நீ எதுக்கு வர அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சோ வந்து படமும் வந்து ரொம்ப கிறிஸ்பா கட் பண்ணிருந்தாங்க. ஸோ என்னுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பாசிட்டிவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஆடியோ, த சவுண்ட் ஒர்க் எக்ஸாக்ட்லி நாட்ச். சோ இது வந்து the one reason நீங்க எதுக்கு இத போய் ஒரு தியேட்டர்ல பார்க்கணும். ஆமா ஓகேவா, நீங்க ஓடிடில கூட பாருங்க, ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டமோட பாருங்க, பிரச்சனை இல்ல. பட் யூ வாண்ட் டு சப்போர்ட் திஸ் மூவி. ஏன்னா இப்போ ஒரு நல்ல இப்ப என்ன சித்தார்த் மாதிரிலாம் லைக் ஒரு நல்ல ஹாரர் ஃபேன்ஸ், லைக் எனக்கு ஒரு நல்ல ஆக்சுவலி ஒரு ஹாரர் ஃபேன்ஸ் சொல்லும் போது இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா லைக் ஸ்பூக்கி. ஆமா ஹாலோவீனுக்கு தான் நடக்குது படத்துக்கு. எக்ஸாக்ட்லி அதுவே எனக்கு இப்பதான் ரிலீஸ் ஆகுது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது லைட்டா எனக்கு இந்த படம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம அதுவும் தியேட்டர்ல தான் நான் போய் பார்த்தேன். எதுனா ஃபைனல் டெஸ்டினேஷன் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஃபைனல் டெஸ்டினேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அது? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரணவ் மோகன்லால். ஆமா அவரோட ஆக்டிங் லைக் அது பெருசா லைக் பயங்கரமா ஆக்டிங் பண்ணிட்டாரு அப்படிலாம் இல்லாம ஒரு சட்டிலா ஒரு ஹாரர் மூவிக்கு அந்த கேரக்டருக்கு என்ன தேவை டாப் ஆஃப் த இதுல இல்லாம லைக் ஓவர் த டாப் அந்த ஆக்டிங்லாம் இல்லாம ஒரு சட்டிலா, பிகாஸ் ஹி இஸ் a spoiled brat.
அந்த பேய்க்குன்னு ஒரு பயம் இருக்கும், நடுங்குவாரு, அந்த மாதிரிலாம் இல்ல. ஹி இஸ் ஹிஸ் கேரக்டர் தான். ஆமா பேயா நீ இருந்தாலுமே அந்த வீட்டுக்கு ஒரு 10 தடவை போவாரு, ஆமா அதை போயிட்டு அதை ஃபேஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி லைக் அது ஹானஸ்டா காமிச்சிருந்தாங்க. அது அந்த மாதிரி ஆமா. கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதுல நடுவுல எனக்கு ஒரு விஷயம் எனக்கு வந்து ஃபன்னியா இருந்துச்சு. லைக் இட்ஸ் வாஸ் லைக் அன்இன்டென்ஷனலி ஃபன்னி. எப்படின்னா பேய் வந்து ஒரு விஷயம் இவருக்கு பண்ணும். லைக் பேய் வந்து என்ன பண்ணும்னா இவருக்கு வந்து பக்கத்துல வச்சுட்டு ஒரு விஷயம் ஒண்ணு பண்ண, நான் என்ன அது சொன்னா ஸ்பாயிலர் மாதிரி ஆயிடும். இவர் வந்து என்ன பண்ணுவாரு, போய் முடிய வெட்டுவாரு. எனக்கு அது ஃபன்னியா இருந்துச்சு. முடிய தானே பிடிச்சிருக்கிற, முடிய தானே பிடிச்சி இழுக்கிற, நான் முடிய வெட்டுறேன்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு இட் வர்க் யா லைக் அந்த மாதிரி சில கேரக்டர் தான். அது வந்து ஒரு காமெடி மாதிரி அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனா நமக்கு சிரிப்பு வரும். சிரிப்பு வரும். ஆமா எனக்கு அது வந்து ரெண்டாவது எனக்கு எனக்கு இது தமிழ் படத்துல ஒரு கம்ப்ளைண்டாவே இருக்கு. ஓகேவா? சோ ஐ வில் ஆட் தட் இன் தி பாசிட்டிவ். லைக் நான் இத உண்மையிலேயே பாசிட்டிவா சொல்லுவாங்க அப்படின்னா, த்ரில்லர் விட்டுரு, இல்ல மர்டர்ஸ் அந்த மாதிரி விட்டுரு, ஒரு பேய் படம் ஓகேவா? இப்ப காஞ்சனாவோட எல்லா பார்ட்டையும் எடுத்துக்கும், செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்கும்? அந்த ஒரு அந்த பேய்க்கான ஒரு ஃபிளாஷ்பேக் போயிட்டு, பேய்க்கான ஃபிளாஷ்பேக் விட்டுரு, லைக் அந்த பேயை ஓட்டுறதுக்கு என்ன நடக்கும்? சாமியார் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க, அந்த வீட்டுல ஒரு மந்திரம் போடுவாங்க, அந்த இது ஒரு பூஜை பண்ணுவாங்க, ஒரு தாயத்து கொடுத்தா வந்து அந்த பேய் வராது. ஆமா, அந்த மாதிரி எந்த புல்ஷிட்டும் அந்த படத்துல கிடையாது. இத வந்து ஒரு 5 பார்ட்டா சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இவர் ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேவா? நான் யாரும் சொல்ல மாட்டேன். நீங்க சப்போர்ட் பண்ற வரைக்கும் லைக் அந்த மாதிரி படங்கள் வந்து இன்னும் ஓடிட்டு தான் இருக்கும். why you support that also? லைக் see ஏன்னா அது நான் வந்து தப்புன்னு சொல்லல. எல்லா படத்துலயும் இல்ல எல்லா படத்துலயும் அதே வைக்கணுமா? ஒரு படத்துல தர்காக்கு போவாரு, ஒரு படத்துல கோயிலுக்கு போவாரு, ஒரு படத்துல சர்ச்சுக்கு போவாரு. பட் அப்போ ஆக மொத்தம் போறது ஒரு இது குருத்வாராக்கு தான் இன்னும் போகல. அது மேபி 4ல 5ல ஆமா, பஞ்சாப்ல அமிர்தசருக்கு போனாலும் போறாரு. ஆமா. சோ அந்த மாதிரி எந்த ஒரு புல்ஷிட்டும் இதுல கிடையாது. ஒரு ஹாரர் படம் அவரு பட் ஹி டஸ் கன்சல்ட் லைக் ஒன் பர்சன். நான் என்ன பண்ணணும்னு ஒருத்தவர்கிட்ட கேட்பாரு. ஆனா அவர் இது பண்ணா அது பேய் வராது, இது பண்ணா பேய் வராது அப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. வராது. சைக்காலஜிக்கலா அண்ட் நீ அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் எலிமெண்ட் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபைனல் டெஸ்டினேஷன்ல என்னன்னா, இந்த மக்கள்லாம் சாவக்கூடிய ஒரு ஆட்டம். அவங்க எல்லாம் சாவாததுனால அவங்கள வந்து அந்த சாவு வந்து துரத்தும். இங்க இவர் கன்சல்டேஷன் கொடுப்பாரு, இவரையும் அந்த பேய் துரத்தும். அது எந்தவித தமிழ் படத்துலயும் நடக்காது. அந்த பேய் அந்த வீட்டை விட்டே போவாது. அந்த சந்திரமுகி வந்து அந்த சந்திரமுகி இருக்குல்ல, சந்திரமுகி வந்து அந்த ரூம் விட்டு பேய் தானே, அது அந்த ரூம் விட்டு வெளியே வராதா? அந்த மாதிரி ஒரு ரூம்ல வச்சு ஒரு பேய் அடைக்காம இந்த பேய் எங்க வேணுமோ டிராவல் பண்ணும். தட் வாஸ் வெரி நைஸ். தட் வாஸ் டு ஹாலிவுட். எக்ஸாக்ட்லி. அது நம்ம பேசும்போது தான் நம்மளுக்கு ரிலைஸ் ஆகுது. எனக்கு அந்த விஷயம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, லைக் இட்ஸ் கூல் தட் நோ அவன் வந்து நீ யார கன்சல்ட் பண்றியோ உன்னையே நான் துரத்துவேன்னு சொல்லிட்டு அந்த நான் 2 செகண்டுக்கு பயந்துட்டேன். லைக் அது ஒரு அம்மா கேரக்டர் வருவாங்க, அது ஏதோ பண்ணிட்டு போதும்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த அம்மா வந்து அந்த பேய் என்ன பண்ணுது என்ன பண்ணல அதெல்லாம் விட்டுருவோம். பட் ஆனா அது துரத்துது அப்படின்னு வச்சிருக்கதே வந்து ஒரு பாராட்டக்கூடிய. ஆமா, பிளஸ் அது துரத்துறது நீங்க உண்மையிலே பயப்படுவீங்க சில சீன்ஸ்ல. ஐயோ, அந்த சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த சீன்ஸ் இல்ல அந்த ஐயர் வீட்ல நார்மலா இருந்துச்சு. லைக் ஒரு தயிர் போட்டு ஒரு அப்பளத்தை கடிச்சிட்டு லைக் நார்மலா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இதான மலையாள சினிமா. அங்க ஒரு விண்டோ இருக்கும், பாத்திருக்கியாது? சாப்பிடுற இடத்துல ஒரு விண்டோ இருக்கும், ரொம்ப சாப்பிடுற இடத்துல ஒரு விண்டோ, முன்னாடி ஒரு கதவு, ஒரு சேரு, சவுண்ட் ஒண்ணுமே இல்ல. வெறும் ஒரு குட்டி ஒரு லைட், ஒரு டியூப் லைட்டா, பல்பா. இந்த பேய் வரதுக்கு முன்னாடி இந்த பேய்னாலே பொண்ணாதான் இருக்கும். அந்த பொண்ணு வந்து வெள்ளை புடவை தான் கட்டியிருக்கும், அது ஒரு மல்லிகை பூ வச்சிருக்கும், அது வந்து வரும்போதே ஒரு கொலுசு தான் கண்டிப்பா போட்டு. இந்த மாதிரி எந்தவித நான்சென்ஸும் இல்லாம வெறும் லைட் அண்ட் சவுண்ட் வச்சு நம்மள பயப்பட வச்சிருக்கோம். லைக் அது வந்து நீங்க பார்க்கும்போது அந்த ஒரு சீன் ஒரு வரும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஒரு மெயின் கேரக்டர் அந்த பிரணவ் மோகன்லால் வீட்டை மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாண்டிங்கா பண்ணிட்டு இருக்கோம், அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல இது வந்து டிராவல் சொன்ன மாதிரி அது அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு பயமுறுத்தும். அந்த நமக்கு உண்மையிலேயே ஒரு பயம் வரும், என்னெல்லாம் பண்ணக்கூடும். இது வெளியில வந்து இதெல்லாம் பண்ணுதுன்னா அப்ப எங்கெங்கெல்லாம் போக இது வாய்ப்பு இருக்குது, அப்ப வெளியிலயா என்னெல்லாம் இது பண்ணலாம் அப்படி. இப்ப ஏன்னா அவன் வந்து ஒரு கட்டத்துல அவன் வந்து வேற இந்த மெயின் கேரக்டர் வந்து வேற எங்கேயாவது போகலாம், டிராவல் பண்ணி வேற எங்கேயாவது போயிடலாமான்னு யோசிக்கும் போது கூட அப்ப கூட ஒரு பயம் வரும், அங்கேயும் வந்துருமோன்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி. அது உனக்கு ஃபீல் ஆச்சா? இவன் எதுக்கு இப்ப இதெல்லாம் பிளான் பண்றான், இவன் அங்கேயே வந்துச்சுன்னா இது டூ பவர்ஃபுல் ஆஃப் அ கோஸ்ட்ங்கிற மாதிரி. that thing worked really well.
100%. So வெரி யூனிக். ஓவராலா சொல்லணும்னா லைக் ஐ திங்க் எனக்கு வந்து like அந்த இன் பாசிட்டிவ்ஸ் கான்செப்டே ரொம்ப ஒரு unique. ஒரு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வெப்பன்ஸ் மாதிரி மலையாளத்துல இந்த இதுல வந்து நமக்கு டிஎஸ்ஆர். ஆமா. இது வந்து மேபி சில பேருக்கு வந்து மேபி சில பேர் சொல்லலாம் இது வந்து ரொம்ப லிமிட்டடா கேரக்டர்ஸ் நிறைய இல்லாம ரொம்ப அப்படி இப்படின்னு கூட சில பேர் சொல்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் இட் வாஸ் ஒர்க்ஸ் ரியலி வெல் ஃபார் மீ. உங்களுக்கு அவங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ சொல்லிட்டாங்களா, கேரக்டர் லெஸ்ஸோ மோரோ லைக் கேரக்டர்ஸ் நிறைய இருந்தா அதை டைல்யூட் பண்ணிடும்ல அந்த விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹீரோ அந்த வீட்ல தனியா இருக்காரு. ஆமா, அதுதான் அந்த ஹாண்டிங். ஆமா, சோ சர்வன்ட்ஸ் வந்து காலையில வந்துட்டு நைட் போயிருவாங்க, வாட்ச்மேன் வந்து வெளியே இருப்பாரு. அந்த ஒரு இதுதான் அந்த எலிமெண்டே ஆட் பண்ணுச்சு. ஆமா. இப்போ அதுல ஒரு வடிவேலு இருக்காங்க, நிறைய பேர் இருந்து அந்த ஹாண்டிங்கே இருக்காது. கருணாகரன் இருக்காரு, ஸ்ரீமன் இருக்காரு, ஸ்ரீமன் இருக்காரு, தேவதர்ஷினி இருக்காங்க. அப்படின்னா அப்பயே அந்த பேய் படம் வந்து ஒரு சிரிப்பா. ஏன்னா லைக் தட் இஸ் ஹவ் தமிழ் மூவி ட்ரீட்ஸ் இது. பட் தமிழ் மூவி தமிழ் இதுல இருக்கு. சோ அது மாதிரி இன்னும் நிறைய படம் வரும். சி ஐம் நாட் அகேன்ஸ்ட் ஹாரர் காமெடி, அதுவும் வரட்டும். பட் இது மாதிரி சீரியஸான படங்களும் நிறைய எழுதுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். எனக்கு இன்னொரு இது ஒரு விஷயம், ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு தமிழ்ல, கேம் ஓவர். கேம் ஓவர் இஸ் a very good example நான் நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப நல்ல. ஐ லைக் கேம் ஓவர் ரியலி லாட். லைக் நம்ம ப்ராப்பர் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்துட்டு வந்து இப்ப பேசுறோம். லைக் இத நம்ம இன்னும் தமிழ்ல என்னலாம் வந்திருக்குன்னா இது மாதிரி 10 படங்கள் எடுக்கலாம். பட் நீங்க பாக்குறீங்கன்னா நீங்களும் பட் ஆனா 10-20 வருஷத்துல அந்த 10 படங்கள் ரொம்ப லிமிட்டட். ஆனா மலையாளத்துல நிறைய வந்திருக்கும். லைக் we can list it down also. இந்த டைரக்டரே ஒரு 5 படம் 5 வருஷத்துக்குள்ள 3 படம் பண்ணிட்டாரு ஹாரர். இவரே 3 பண்ணிருக்காரு. ஆமா, பிரமயுகம் 300 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு ஹாரர் படம். பூத காலம் வந்து அந்த படமே கொரோனா டைம்ல நடக்கிற மாதிரி தான் செட்டிங் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை ஃபுல்லா பாக்குறோம். இந்த படம் நம்ம ரிவ்யூ பண்றதுனால மேபி நம்ம வந்து பூதகாலம் இப்போ ஓடிடில வந்துருச்சு, நம்ம வேணா அதையும் பார்த்துட்டு வியூவர்ஸ் காண்டி ரிவ்யூ பண்ணலாம். கண்டிப்பா. ஏன்னா பிரம்மயுகம் ஐ திங்க் ஐ ஹேவ் ரிவ்யூட் இந்த சேனல். பூதகாலமும் இது பண்ணா மேபி மூணுமே ஆயிடும். ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கண்டிப்பா மேபி அது பண்ணலாம். ஷூர். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ லைக் இந்த பிரணவ் மோகன்லால் இருக்காருல்ல, இவரை வந்து நான் நிறைய பார்த்தது கிடையாது. இது வந்து இவரோட ஃபர்ஸ்ட் படமான எனக்கு தெரியாது. இல்ல ஃபர்ஸ்ட் படம் இல்ல. ஐ டோன்ட் நோ ஃபார் சம் ஆட் ரீசன் ஆர் என்னவோ எனக்கு படம் ஃபுல்லாவே மோகன்லால் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்ல அது இருந்தாதான் பரவாயில்லையே. எனக்கு இந்த படம் ஃபுல்லாவே குஞ்சக்கோ போபனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எனக்கும் ஃபீல் ஆச்சுன்னா அந்த ஹேர் ஸ்டைல், எக்ஸாக்ட்லி அந்த ஃபேஸ் கட், தூரத்துல உள்ள எனக்கு 2 இடத்துல ஃபீல் ஆச்சு. எனக்கு எனக்கு ஃபுல் படம் எனக்கு ஃபீல் ஆகல. 2 சீன்ல வந்து குஞ்சாக்கோ போபன் ஃபேஸ் கட் வந்துச்சு. லைக் he does look like குஞ்சாக்கோ போபன் சில சீன்ஸ்ல. இல்ல அந்த லுக்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா அந்த ஹேர் லைன். எக்ஸாக்ட்லி. ஆமா, ஃபர்ஸ்ட் சீன்ல எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாரு. அந்த ஹேர் கட் நீ சொன்ன அந்த சீன், அந்த காமெடி சீனுக்கு அப்புறம் ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் என்னட்டி அத பிரணவ் மோகன்லாலாவே பார்க்க முடியல. இல்ல எனக்கு பிரணவ் மோகன்லால் லைக் எனக்கு ஹிருதயம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வருஷங்களுக்கு சேஷம் இல்ல அவர் எத்தனை படங்கள் பண்ணிருக்காருன்னு இல்ல. நான் நான் எதுக்கு சொல்றேன்னா லைக் because I was familiar with him already, so it was not that difficult for me to look him as the first movie which I am seeing of him. Okay. So அந்த ஹேர் ஸ்டைல் மாத்தினதுக்கு அப்புறம் எனக்கு குஞ்சக போபனோட ஃபேஷியல் ரியாக்ஷன், குஞ்சக போபனோட ஆக்டிங் மாதிரியே இருக்கு. அண்ட் இது குஞ்சக போபன் நடிச்சிருந்தா இன்னும் இது பயங்கரமா இருந்திருக்கும்னு என்னுடைய. He's a very good actor. ஆமா, லைக் nothing against பிரணவ் மோகன்லால். லைக் whatever he has given, like he's given absolute பீக். லைக் அதுல எல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அந்த கேரக்டர் தேவையான அளவு ஃபேஸ் கட் அண்ட் அது இருக்கிறதுனால எனக்கு அவரோட ஒரு மைண்ட் ஒன்னு போச்சு. அவர் நடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு ஓடிச்சு. லைக் ஐ couldn't stop that thinking of that. இது நெகட்டிவ் கிடையாது, பட் இது ஜஸ்ட் சொல்லணும் அப்படிங்கிறதுனால சொன்னேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்றப்போ படம் வந்து லைக் அரௌண்ட் 1:55, லைக் less than 2 hours. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்படின்னா? இல்ல இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ இல்ல. ஐ ஃபெல்ட் லைக் இட் இஸ் லைக் 2.5 hours ஒரு மூவி மாதிரி போச்சு. 1 hour இதுவே 2 hour கொஞ்சம் லெந்தியா ஃபீல் ஆச்சு. அது ஏன் அப்படின்னா லைக் நாங்க அது பாசிட்டிவ்ல சொன்னா நெகட்டிவ்ல சொன்னோம். பாசிட்டிவ் என்னன்னா அந்த திங்ஸ வந்து அந்த ஹாரர் எலிமெண்ட்டை கடத்துறதுக்கு அந்த தனிமை, அந்த வீடு, அந்த ஹாண்டிங் தேவைப்பட்டுச்சு. ஆனா இதுல டைலாக்ஸும் இல்லாததுனால அந்த வீட்டுல ஒரு டார்ச் எடுத்துட்டு போறது, ஒரு பெட்ஷீட் தூக்குறது, திருப்பி கீழே போறது, திருப்பி மேல வர்றது, அந்த லென்த் வந்து லைக் மலையாளம் இஸ் வெரி வெரி அன்அப்பாலஜெட்டிக்லி அந்த மாதிரி சீன்ஸ் வந்து கட் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு ஒரு சாப் ஆகுது. இது நீங்க இதை மட்டும் நீங்க சாப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடிட்டிங்ல, this is a 1:30 மூவி, பெர்ஃபெக்ட் ஹாலிவுட் லென்த் மூவி. இத சாப் பண்ணீங்கன்னா லைக் அந்த ஒரு லென்த் இருக்கிறதுனால அந்த அந்த இதை நம்மளால உணர முடியும். எக்ஸாக்ட்லி. ஆமா, ஓகேவா. அத நீ ஸ்லோன்னு சொல்லி அதை நெகட்டிவாவும் சொல்ல முடியாது, பாசிட்டிவாவும் சொல்ல முடியாது. பட் ஆனா பார்க்கும் போது அது உங்களுக்கு தோணும். ஆனா அது கூட பார்க்கும் போதுதான் உங்களுக்கு அந்த ஃபியர் ஃபேக்டரும் வரும். ஆமா,
ஓகே லைக் இந்த படத்து ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த ஃபியர் ஒர்க்ஸ் ரியலி வெல் வித் தட் ஸ்லோ திங். இல்ல ஆக்சுவலி இல்ல இட் ஒர்க் வெல். அது என்னன்னா இந்த ஹீரோஸ்லாம் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேசி ஒரு கலகலன்னு இல்ல ஒரு ஜாலி இந்த ஒரு காலேஜ் கோயிங் ஒரு ஜாலி கேரக்டரா இருப்பாங்க. சோ மேபி அந்த கேரக்டரோட அந்த கரிஸ்மா வந்து நமக்கு அது ஸ்லோனஸ் ஃபீல் ஆகாம இருக்கலாம். இதுல நார்மலாவே இவர் வந்து சும்மா ஒரு கையில வந்து ஒரு சரக்கு வச்சுட்டு ஒரு ஒன் வேர்ட்ல பேசுற ஒரு டூ வேர்ட் லைக் இஸ் ரியலி லைக் லெஸ் ஸ்போக்கன். ஆமா ஆமா பேசுறதே இல்ல. இந்த படம் ஃபுல்லாவே இந்த பைசன்ல எப்படி இந்த த்ரூ விக்ரம் ஆமா அது மாதிரி தான் இதுலயும் இவரோட கேரக்டர் எழுதப்பட்டிருந்துச்சு. தட் ஒர்க் ரியலி வெல். இன் டர்ம்ஸ் ஆஃப் டயலாக்ஸ். ஆமா அப்படி இருக்கும்போது அந்த பேசாமையும் இருக்கிறது. இப்ப சில பேர்ல என்ன பேய சொல்லி சொல்லி கூப்பிடுவாங்க, இல்ல அந்த வாட்ச்மேனை கூப்பிடுவாங்க, இல்ல ஏதாச்சும் அந்த வேலைக்காரி கூப்பிடுவாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி நடக்கும். இதுல அதெல்லாம் நடக்காது. இவரே தான் போயிட்டு ஃபேஸ் பண்ணுவாரு. ஆமா எனக்கு இதுவுமே வந்து எனக்கு வந்து லைக் கரெக்டா பட்டுச்சு. லைக் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. படத்துல வந்து அந்த பேய் வந்து வீட்டு வேலைக்காரங்களை ஒன்றும் பண்ணாது, செக்யூரிட்டியும் ஒன்றும் பண்ணாது. அதே காம்பவுண்ட்ல தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாது. அவங்களுக்கு வந்து நீ இதுதான் அவங்க ஐ மீன் படத்துல நினைச்சிருந்தா இந்த ஸ்டோரி லைன்ல தாராளமா அது பண்ணியிருந்திருக்கலாம். சினிமேட்டிக்கா இந்த ரொம்ப கொடூரமான பேய் இது வந்து அக்கம் பக்கத்துல யார் இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் போட்டு தள்ளிரும் அப்படின்னு காட்டி இருந்திருக்கலாம். பட் he was like very particular about இந்த பேய் வந்து he has something to do with only பிரணவ் மோகன்லால் கேரக்டர். அவனை மட்டும்தான் லைக் he will do something. அதுவுமே எனக்கு லைக் கைண்ட் ஆஃப் I like that. Yeah. ஏன்னா ஈஸியா இதை என்கவுண்டர் பண்ணும்போது அந்த வீட்ல உள்ள ஆளுங்களை கூப்பிட்டுருக்கலாம், லைட் அடிச்சு இது பண்ணி ஒரு ஸ்கேரி சீன்காக பண்ணிருந்திருக்கலாம், ஒரு செக்யூரிட்டியை பயமுறுத்தி. தமிழ் படத்துல அதை ஆக்சுவலி பண்ணிருக்கோம். இது தமிழ் படத்துல எடுத்திருந்தாச்சுன்னா கண்டிப்பா அந்த வேலைக்காரியும் செக்யூரிட்டியும் எடுத்து ஸ்ரீமன் வந்து அந்த பெட் அவுட் எழுந்திரிச்சு அந்த ஹாலுக்கு தான் ஓடுவாரு. இந்த சீரியல் எல்லாம் வருவாங்கல்ல, ஏதாச்சும் நடக்குதுன்னா எல்லாம் சென்டர் ஸ்டேஜ் வாங்க, எல்லாம் ஹாலுக்கு வாங்க. ஏன்னா ஹால்ல பேய் வராதா, ரூம்ல மட்டும் தான் பேய் வருமா, கபோர்டு உள்ள திறந்த மட்டும் தான் பேய் இருக்கும். அந்த ரூம்ல மட்டும் தான் ஹால்ல எல்லாம் பேய் வர ரூம்ல. அது என்ன சந்திரமுகி, ஐ திங்க் சந்திரமுகி கைண்ட் ஆஃப் கிளாமரைஸ். இல்ல காஞ்சனால வீடு ஃபுல்லாவும் பேய் வரும். பட் இண்டிவிஜுவல் வரும். இப்ப ஸ்ரீமன் இருந்தாருன்னா ஸ்ரீமன் ரூம்க்கு ஒரு தடவை வரும். அவர் பயந்துட்டு வரும் போது லாரன்ஸ் ரூமுக்கு போகும், அதுக்கப்புறம் கோவை சர்லா ரூமுக்கு போகும். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் ஹாலுக்கு வருவாங்க. அந்த ஹால்ல ஒரு சீன் நடக்கும். இது வந்து அது மாதிரி இருக்கு. எங்களுக்கு வந்து காஞ்சனா அரண்மனை பிடிக்காதுன்னு இல்ல. காஞ்சனா இஸ் லைக் எங்களோட ஃபேவரட் மூவியா கூட பண்ணுவோம். அது என்னன்னா ஒரு தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஜான்ரா ஹாரர் ஃபிலிம் வர்றது இல்லங்கிற ஒரு ஆதங்கம். பிளஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா காமெடி ஹாரர் டோட்டலி டிஃபரண்ட். அத நம்ம சொல்றோம். அந்த காமெடி ஹாரர்ல இதெல்லாம் நாங்க இது பண்ணிடுவோம். ஏன்னா அதுதான் அந்த காமெடி ஹாரர் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ஸ்ரீமனோட கேரக்டர், அந்த காஞ்சனால எனக்கு ஸ்ரீமனோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். செம்மையான காமெடி டைமிங் அவருக்கு. ஸ்ரீமன் தேவதர்ஷினி அந்த காம்பினேஷன் வந்து வேற லெவல். அது நம்ம ஒரு இதுல கூட பேசிருக்கோம். பிளஸ் அது எதுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிரான்சைஸ் இன்னைக்கு இப்படி நல்லா இருக்குதுன்னா அந்த ஒரு காமெடி நல்லா காமெடி அந்த கேரக்டர் அந்த கோவை சர்லா, எஸ் லாரன்ஸ், ஆமா அவங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த படம் வந்து இவ்வளவு நாள் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பிரான்சைஸியா இருக்குது. இப்ப லாரன்ஸ் வந்து நோரா ஃபாத்தேஹிய வரைக்கும் நடிக்க வைக்கிறாரு. பூஜா ஹெக்டே நோரா ஃபாத்தேஹிய வரைக்கும் விட்டு வைக்கல. எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஏதாவது என்ன சொல்றது, everyone wants that. and அது பாத்தியா நீ லைக் the Hindi rights has been taken for 60 crores காஞ்சனா ஓடுது fourth part. ஆமா, someone wants to make it. I think அக்ஷய் குமார் ஏதாச்சும் காஞ்சனா ஏற்கனவே வந்து அந்த லட்சுமி என்னமோ பண்ணிடுவோம். ஆல்ரெடி இருக்கு லட்சுமி பாம் 2, ஈஸி லட்சுமி பாம் 2. அது லட்சுமி பாம் வந்து ஓடிடில மட்டும் தான் வந்துச்சு. அது தியேட்டர்ல வந்து எப்படி ஓடும்னு நமக்கு தெரியாது. ஸோ மேபி அது ஒரு இப்ப அந்த ஸ்ரீ அந்த படங்கள்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கிறதுனால மேபி நீ எதுக்கு அந்த ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியுது. காஞ்சனா தமிழ்ல பாத்துட்டீங்கன்னா அந்த லட்சுமி பாம் நீங்க வந்து ஹிந்தில பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன். அப்சல்யூட்லி சில்லி. அதை கூட நான் நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ணிருக்கோம். பாக்கணும்னா லட்சுமி பாமோட ரிவ்யூவும் போய் பாருங்க. அதுவும் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். பேர்லயே அது இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. லட்சுமி பாம்னா பேர் அது அந்த ஹிந்தி காண்டியே உள்ள ஒரு அந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் அது. பட் அந்த சரத்குமார் புல் ஆஃப் பண்ணிருக்க அந்த காஞ்சனாவோட கேரக்டர், அக்ஷய் குமார் இஸ் a very very talented actor. லைக் சரத்குமாருக்கு ஈக்குவலாவே நம்ம சொல்லலாம். லைக் ஈவன் மோர் than that கூட சொல்லலாம். பட் அந்த கேரக்டர் வந்து வெரி லெஸ் நோனா இருந்துச்சு இல்ல, அந்த சேம் சரத்குமார் பண்ண கேரக்டர் ஹிந்தில லெஸ் நோன் இல்ல, அது நல்லாவே நோன் தான் இருந்துச்சு. படம் ஓடல ஆக்சுவலா. ஓகே, அதுல அவர் புல் ஆஃப் பண்ணதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அக்ஷய் குமார் ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்கும். தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஆப்வியஸ்லி அது ஒரு கம்பேரிசன் பார்க்கும்போது அந்த ஜோக்கும் ப்ராப்பரா ஒர்க் ஆகல. லைக் அந்த காமெடி, ஆமா ஜோக் ஒழுங்கா ஒர்க் ஆகல. பிளஸ் அது என்ன சொல்றது, லைக் ரொம்ப எப்படி சினிமேட்டிக்கா இருந்துச்சு. ரொம்ப சினிமேட்டிக்கா இந்த மாதிரி இருந்துச்சு. லைக் ஐ டோன்ட் நோ இது. ஸோ இதோட இது ஆஸ் பர் நவ் ட்விட்டரோட ரிப்போர்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் ஆல்ரெடி டன் அரௌண்ட் 80 crores it seems. இல்ல காஞ்சனா
காஞ்சனா இது வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் பார்ட் வந்து 60 crores பண்ணிடுச்சு. ஓகே ஓகே. அண்ட் அதர் OTT அதோட இல்லாம. ஓடிடி ஆடியோ அது இதெல்லாம் போட்டு ஒரு 20 crores. So 80 crores it's already done. So it's a success. Why it is a successful franchise அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். So வெரி வெல் நோன். 10 parts of எனக்கு காஞ்சனா வரப்போது நமக்கு என்னன்னா ஒரு நல்ல ஹாரர் படம் தமிழ் சினிமாலயே இந்த ஒரு டிஎஸ்இரே இந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமால வரணும். ஒரு யாவரும் இல்லம், ஒரு மாயா, ஒரு அவல், ஒரு ஸோ நம்ம இத பத்தி நிறைய பேச மாட்டோம். பட் யா லைக் ஆப்வியஸா நமக்கு சொல்றதுக்காக தான் நெகட்டிவ்ஸும் நம்ம பேசியாச்சு. லைக் இந்த மாதிரி ஸ்லோனஸ் உங்களுக்கு வரக்கூடும். ஸோ ஜஸ்ட் ஒரு யூனிக்கான எலமெண்ட் கொண்டு வரணும் இந்த வீடியோல அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம 2 பேருமே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த படத்தை தமிழ்ல ஒரு ஆளுக்கு கொடுத்து இது ரீமேக் பண்ணா who will be in the பிரணவ் மோகன்லால்ஸ் கேரக்டர்? தமிழ்ல யாராவது நியூ ஃபேஸா இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. டோட்டலி நியூ. டோட்டலி நியூ. நான் ஒன்னு சொல்றேன், மேபி யூ வில் அக்ரி டு தட் ஆல்சோ. மேபி நான் சொன்னதுக்கு அப்புறம் மேபி எனக்கு தெரிஞ்ச இந்த டிஎஸ்இரே வந்து சப்போஸ் வந்து தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க அப்படின்னா ஐ வாண்ட் திஸ் டு பி அப்சல்யூட்லி டன் பை த்ரூ விக்ரம். நான் சொல்லாம நினைச்சேன், பட் எனக்கு அது ஃபீல் லைக் ஹிஸ் ஆக்சென்ட்டும் நார்மலாவே அப்படி இல்ல அந்த பைசனோட அந்த அப்படியே கண்டினியூட்டி மாதிரி இருக்கும். அது லைக் பைசன்ல ரொம்ப கம்மியா பேசுவாரு, இதுலயும் பேச தேவையில்ல. அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன் தான் அண்ட் பைசன்ல அவரோட ஃபேஷியல் ரியாக்ஷன் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. சோ அந்த ஷார்ட் அக்ரி அந்த ஸ்பாயில்ட் பிராட் பர்ஃபெக்ட்டா அந்த ஏஜும் அந்த ஏஜ் எல்லாம் கரெக்ட்டா வருது. பிரணவ் மோகன்லால் ஏஜ் தானே இருப்பாரு கிட்டத்தட்ட. பிரணவ் மோகன்லால் இஸ் 34. த்ருவ் விக்ரம் இஸ் 28 to 29. சேம் லைக் சேம் லைக் கொஞ்சம் வெயிட்லாம் குறைச்சு கொஞ்சம் இது பண்ணா லைக் மேபி லைக் சோ த்ருவ் விக்ரம் கரெக்ட்டா இருக்கும். பெர்ஃபெக்ட்லி இத எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதுவே தமிழ்ல வந்துரும் ஓடிடில. பட் லைக் நல்லா இருக்கும். ஆமா பண்ணா நல்லா இருக்கும். லைக் சோ இப்ப யார் மலையாள படம் ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல இப்போ ஓடிடி காலத்துல அது பண்ணவும் வேணாம். லைக் ஒரிஜினல் இஸ் ஒரிஜினல். இப்போ சப்போஸ் இந்த டைரக்டர் டைரக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இதை வேற யாராச்சும் தமிழ்ல இருந்து எடுத்து டைரக்ட் பண்ணாங்கன்னா இவரோட இந்த கேமரா ஆங்கிள், சினிமாட்டோகிராஃபி, இந்த திங்ஸ் எல்லாம் அதுல கொண்டு வருவாங்களா? வரவே முடியாது. திஸ் டைரக்டர் ஹஸ் a very unique element. ஆமா, வெரி யூனிக் சினிமா மேக்கிங். ஆமா. இவரே மேபி பண்ண மாட்டான். பட் அவரோட இதுல அவரே ஏன் திருப்பி போய் எடுப்பாரு? ரெண்டாவது எடுக்கிறது அவருக்குமே போர் தான் அடிக்கும் ஆப்வியஸா. சோ வேற யாராச்சும் எடுத்தாலும் இந்த அவுட்புட்டை கொண்டு வர முடியாது. டெஃபினெட்லி. ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி அவரை சொல்லணும் அப்படிங்கறதுக்காண்டி ஒரு படத்தை குறை சொல்ல எங்களுக்கு வரல. என்ன குறையா இருந்துச்சோ அதை நான் சொல்லிட்டேன். பட் அப்படி கூட பார்த்தா கூட அந்த படத்தோட வந்து எங்களுக்கு குறை, அது ஆக்சுவலி எங்களுக்கு குறையா இல்ல, வேற யாருக்காவது பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அது குறையா இருக்கும். ஏன்னா இந்த ட்விட்டர்ல எல்லாம் மலையாளத்துல வரும் வாட் அ ஸ்லோ மூவி. லோக்காவே இப்ப நிறைய பேரு பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. புரியல. இல்ல எனக்கு என்னன்னா லைக் யூ ஆர் ஆல்சோ வாண்ட் டு சே சம்திங். படத்தை நீங்க ஓடிடில பாக்குறீங்க, ஓகே, ஓடிடிக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்க. அது ஒரு 2 மாசம் கழிச்சு வருது. ஆமா, பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா பாதியோட ஆஃப் பண்ணிருங்க. என்னமோ நீங்க காசு கொடுத்து வேஸ்ட் பண்ண மாதிரி. இல்ல லைக் ஐம் நாட் அகைன்ஸ்ட் them mentioning their like opinion சொல்றதுல எனக்கு ப்ராப்ளம் இல்ல. ஆனா எனக்கு லோகா is a exclusively a film which was made for the spectacle, theater spectacle. அதே இந்த படம் வந்து ட்விட்டர்ல சொன்ன ஸ்பெக்டக்கல் அப்படின்னு அதுக்கும் கீழே அவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. வாட் இஸ் ஸ்பெக்டக்கல்? ஏன் வந்து வேம்பயர் டைரிஸ்லாம் வந்து நான் சொன்ன ஸ்பெக்டக்கல் தியேட்டர்ல பார்த்தா தான் அந்த ஆடியோ விஷுவல் எலிமெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன் வேம்பயர் டைரிஸ்லாம் நீ பார்த்ததே இல்லையா? வேம்பயர் டைரிஸ்லாம் வந்து போன்ல தானே பார்த்தோம், அது வந்து நல்லா இல்லையா அப்படின்ட்டு. வேம்பயர் டைரிஸோட பட்ஜெட் என்ன கைஸ், லோகாவோட பட்ஜெட் என்ன கைஸ்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல எனக்கு அந்த கம்பேரிசன் எனக்கு பிடிக்கும். ஹாலிவுட் அண்ட் தேர் பட்ஜெட் ஆஃப் ஒன் வெப் சீரிஸ் ஆர் மூவி இஸ் ஈக்குவல் டு லைக் 10-15 மலையாள மூவிஸ். அவங்களோட ஒரு எபிசோடுக்கான காசுலயே ஒரு 2 கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த இதெல்லாம் நம்ம அந்த இப்போ என்னது அந்த HBO சீரிஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எபிசோட் அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல உள்ளதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எபிசோடே ஒரு மூவிக்கான காஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு ஸ்டில் லைக் வேம்பயர் டைரிஸ்ல எனக்கு அது எப்படி கம்பேரே பண்றாங்க? வேம்பயர்ங்கிற அந்த ஒரு விஷயம் வந்ததுனால ஃபுல்லா இது வேம்பயர் டைரிஸ் கம்பேர் பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் விஷுவல் ஸ்பெக்டக்கல் நீ சொன்ன அதை அப்படியே சொன்னேன். நீங்க மேபி போன்ல பார்த்ததுனால வந்து இது நான் ஒஃபென்ஸா கூட யாருக்கும் சொல்ல. நீங்க மேபி போன்ல பார்த்ததுனால இது இல்ல, ஏன்னா அந்த ஆடியோ விஷுவல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஏன் வேம்பயர் டைரிஸ் எல்லாம் நீ பார்த்தது இல்லையா? அதெல்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு போன்ல பாக்குறப்பயும். இட்ஸ் நாட் அபவுட் போன் ஆர் இது அப்படின்ட்டு அதுக்கு அவங்க ஒரு பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா மாத்துங்க. You have all the liberty in your remote. அது எதுக்கு நீங்க ஃபுல்லா பாத்துட்டு வந்து அதை கழுவி ஊத்துறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. கழுவி ஊத்துங்க, அது எனக்கு பிரச்சனை இல்ல. பட் இன்னொருத்தவங்க ஒப்பீனியன் வரப்போ நீங்க உங்க ஒப்பீனியனை சொல்லலாம். அதுக்காக இன்னொருத்தவங்க சொல்ற ஒப்பீனியன் தப்பு, நான் தான் ரைட்னு ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுக்கு இட்லி கடை பிடிக்கல, ஆமா, மத்த எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. எங்களை தவிர நான் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு.
அதுக்காக நான் என்னோட ஒப்பீனியனை மாத்திக்கல. ஆமா. நான் சொல்றதா ரைட் அப்படின்லாம் சொல்லி எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எங்களுக்கு அது ஒர்க் ஆகல. இட்ஸ் லைக் டூ ப்ரெடிக்டபிள். ஆமா. அண்ட் வி ஸ்டாண்ட் இட் டில் நவ. ஆமா. ஒரு 100 பேர் நல்லா சொல்றாங்க அப்படிங்கறதானே எங்க ஒப்பீனியன் மாத்திக்க முடியாது. இட்லி கடை இஸ் லைக் ஆல்பம் மட்டும்தான் அந்த நல்ல ஆல்பம். இல்ல ப்ரெடிக்டபிள் அது மட்டும் தான். லைக் ஆக்டிங் வைஸ் குறையெல்லாம் சொல்ல முடியாது. வி பிரைஸ் தி கெமிஸ்ட்ரி. நம்ம அந்த ரிவ்யூலயே ஆக்டிங்ல நம்ம நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம். கொடுத்த ரிவ்யூலயே ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆல்பம் அந்த காஸ்டிங்னால ஒரு காட்சினே சொல்லிருக்கோம். கார்த்திக் எக்ஸாக்ட்லி. ராஜ்கிரண், சத்யராஜ். ஏன்னா யாருமே அந்த கேரக்டர் என்ன சொல்றது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் தான். இப்போ ஸ்டோரி நல்ல ப்ரெடிக்டபிளான ஸ்டோரிஸ். ரொம்ப என்னது ஒரு லோக்காவை வேம்பயர் டைரிஸ் கூட கம்பேர் பண்ற உங்களுக்கு, லைக் நான் தமிழ் மலையாளம் சினிமா கம்பேர் பண்ணல, ஜஸ்ட் நாங்க ரிவ்யூ பண்ண படங்கள் வச்சு சொல்றோம். லோக்காவை நீங்க அப்படி கழுவி ஊத்துறீங்க இல்ல, ஓடிடில பார்த்ததுக்கு அப்புறம் கழுவி ஊத்துறீங்க. பட் சேம் டைம் யூர் பிரைசிங் இட்லி கடை. யாரு 2025ல ஃபாரின்ல இருந்து ஒரு வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்து நீ இட்லி கடை கூட வைலாம், நான் அந்த பாயிண்ட் வரைக்கும் கூட ஒத்துக்கிட்டேன். ஓகேவா, அந்த பாயிண்ட் வரைக்கும் கூட ஒத்துக்கிட்டேன். ஒரு சிமெண்ட் அடிச்சு யாரு 2 மணி நேரத்துக்கு இல்ல யாரு 2 மணி நேரத்துக்கு மாவாட்டி இட்லி சொல்றா, எனக்கு அது மட்டும் சொல்லு. எனக்கு இன்னும் அது வேற லெவல் இல்ல, செம்ம பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா, எனக்கு அசிங்கமா எனக்கு திட்டணும் போல இருக்கு அந்த கேரக்டர். தனுஷ் நடிச்ச கேரக்டர் எனக்கு வந்து எனக்கு தனுஷ் நடிச்ச கேரக்டர் விட நீ ஹீரோயினோட அது சொன்னீங்கன்னா கூட ஒன்னும் பெட்டரா இருக்கும். எனக்கு இன்னும் இந்த விஷயம் எனக்கு சொல்லியே தெரியல. எனக்கு படத்துலயே எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு. எனக்கு என்னன்னா, நீ வந்து ஒரு எம்என்சில செம்மையா பயங்கரமா இருக்கிற, அந்த வீடு வந்து குடிசை மாதிரி இருக்குது. அந்த வீடுக்கு அட்லீஸ்ட் என்னது சரி ஓகே அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்பாக்கு வந்து என்னது அந்த ரொம்ப ஒரு பழமையான அது இதெல்லாம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நானே கொடுத்தாங்க. ஆனா எனக்கு அது ஒத்துக்கவே இல்லை. ஒத்துக்கல. எனக்கு அந்த பாயிண்ட விட அந்த பாயிண்ட் கூட நான் விட்டுரு. ஏன்னா அப்பா வந்து அப்படிதான் அப்படிங்கறத ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த எனக்கு வந்து அந்த 2 மணி நேரம் மாவாட்டுறாரு. எனக்கு அந்த படம் சொல்ல வந்ததுக்கு அந்த கருத்துலயே எனக்கு இஷ்யூ இருக்கு தெரியுமா. அதுக்கு என்ன படம் வந்து ஒரு விஷயம் என்ன கிளாமரைஸ் பண்ணது தெரியுமா. லைக் நம்ம ஒரு நீங்க எவ்வளவு பெரிய கிராமத்துல இருந்தாலுமே லைஃப் வந்து நம்மளால ஒரு நல்ல கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும்னா எடுத்துட்டு போகிறதுல எந்த தப்புமே கிடையாது. அதுதான் நம்ம கிளாமர், அதுதான் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணுமே. நீங்க போங்கப்பா, உங்க அந்த ஃபாரின்ல போயிட்டு அந்த இட்லி கடையை போடுங்க, உங்க ஊர் பெருமையை சொல்லுங்க. அங்க போயிட்டு அங்க உள்ள மக்களுக்கு எல்லாம் அந்த இட்லியை சர்வ் பண்ணுங்க. இப்ப அதுதானே பண்றாங்க. ஆமா, டேக் இட் டு பிளேசஸ். நோ, உங்க ட்ரெடிஷனல் டிஷஸ்லாம் எடுத்துட்டு போங்க. எல்லா இடத்துலயும் போறோம். எனக்கு வந்து ஒண்ணு அது ஒண்ணு. சோ ரெண்டாவது என்னன்னா, நீ அந்த ஹீரோயின் பத்தி சொல்லிருப்ப. ஹீரோயின் இஸ் லவ்விங் தனுஷ். லைக் ரொம்ப லவ் பண்ணுவாங்க அண்ட் இது பண்ணுவாங்க. அவங்கதான் வேணும் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறப்போ, நீ லவ் பண்ற பையனோட அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போறாங்க. அப்ப நீ வந்து மதிக்க கூட மாட்ட, அந்த வீட்டுக்கு வரக்கூட மாட்ட, அந்த கிராமத்துக்கு நீ வரக்கூட மாட்ட. எவ்வளவு ஆர்டிபிஷியலா இருக்கும். ஆனா உங்க அண்ணனை அந்த ஹீரோ அடிச்சதுக்கு அப்புறம், தனுஷ் அடிச்சதுக்கு அப்புறம் பறந்துகிட்டு வருவ. இது நீதான் பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. நான் கூட பாயிண்ட் அவுட் பண்ணல, பட் எனக்கு தோணுச்சு. பட் எனக்கு படம் பார்க்கறப்ப நிறைய இஷ்யூ இருந்தது. இது வந்து மேபி நம்ம ட்விட்டர்ல ஒரு ஸ்பேஸ் போணும்னு நினைக்கிறேன். ட்விட்டர்ல இது ஒரு ஸ்பேஸ் போய் பேசலாம். ஆமா, சீரியஸாவே சொல்றேன். சோ இது எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க அண்ட் லோகாவை நீங்க எப்படி இது பண்ணீங்க? லோகா இஸ் ஃபேண்டசி. அது வந்து இந்த ரியலிசம்குள்ளே வரல. இது ரியலிசம்னு சொல்லி ஆர்டிபிஷியலா இருக்கு. அதுதான் எங்களுக்கு பிரச்சனையே. ஆமா, தனுஷ் என்ன பண்றாரு, இட்லி கடை நம்ம பாரம்பரியம், நம்ம ஊரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கதான் போனாலும் நம்ம இங்க வரணும் அப்படின்னு சொல்றது. அந்த கருத்தை வேற விதமா கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அது அந்த கருத்தை சொல்றதுக்காக நிறைய ஆர்டிபிஷியலான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், அதுல இன்னொரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பிரான்சைஸ். அந்த அப்பா வந்து பிரான்சைஸ வந்து இது பண்ணி அந்த பையன் வந்து அந்த பிரான்சைஸ் இது பண்ணலன்னு ஓடிடுவான். சோ சம்வேர் இட் இஸ் சேயிங் லைக் நீ டெவலப்பே ஆகாது. That's exactly what I said a few seconds ago. இல்ல அதான் டெவலப்பே ஆகாத. நீ வந்து ஊர்லயே ஒரே ஒரு இட்லி கடை வச்சு அதுல இருந்து என்ன வருமானம் 5 ரூபா வருதா? அததான் நான் சொன்னேன். படம் என்ன நார்மலைஸ் பண்ணி இட்லி ஃபேமஸா இருக்கு. ஓகேவா, உன்னோட இட்லி ஃபேமஸா இருக்கு. நீ டெவலப்பே ஆகாத, அதோட கிரைண்டரும் வாங்காத, வந்து நம்ம பழமையா கஷ்டப்பட்டு அந்த 2 மணி நேரம் அரைச்சு பண்றதுலதான் டேஸ்ட். அந்த 50 பேருக்கே சர்வ் பண்ணுங்க. அந்த ஊர்ல ஒரு 50 பேர் இருப்பாங்களா? எனக்கு அது பிடிக்க, எனக்கு அந்த சொல்ற மாதிரி விஷயமே எனக்கு என்னால ஜீர்ணிக்கவே முடியல. ஜலசில் குடிச்சுக்கணும். இல்ல அந்த இட்லியை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு செரிச்சிடும்னு நினைக்கிறேன். ஆயிலி ஃபுட் சாப்பிடாம அதுல 2 இட்லி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா செரிச்சிடும். மேபி இல்ல கைஸ், ரொம்ப டோட்டலி ஆஃப் டாபிக். பட் இது மேபி உங்களுக்கு என்ஜாயபிளா கூட இருந்திருக்கும். ஏன்னா மேபி தாட் ப்ரோவோக்கிங் கூட இருந்திருக்கும். whoever said that. ஏன்னா ட்விட்டர்ல லைக் ரேண்டமா போயிட்டு இருக்கு. இது எங்களோட கருத்து. ஓகேவா, இப்போ இதுல உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சா கண்டிப்பா சொல்லுங்க. லைக் கிரிட்டிசிசம் இஸ் ஃபைன். லைக் அது ஒரு ஆர்குமெண்டா இல்லாம அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா நியாயம், ஒரு நீதி நேர்மை நியாயம் எல்லாம் இருக்கணும். சோ இதுதான்
எங்களோட ரிவ்யூ ஆஃப் DSRA. ஸோ லைக் வாட் இஸ் யுவர் மார்க்? I'll give, I think surprisingly, like எனக்கு வந்து இப்போ யோசிச்சு I'll give 4 actually. எனக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லை, எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. மேபி இதை நீ பேச வரதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு கொடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு கொடுப்பீங்க? ஸோ ஃபார் மீ லைக் ஐ வில் பி வெரி ஹானஸ்ட். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இட் இஸ் 3.5. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த ரிவ்யூ. அண்ட் இது இன்னும் ஓடிட்டு இருக்கு அண்ட் 50 crores தாண்டி ஓடிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மேபி நீங்க பார்க்கணும்னா தியேட்டர்ல போய் இட்ஸ் வெரி குட் தியேட்டர் வாட்ச் ஆக்சுவலி. இது வந்து நீங்க நவம்பர்ல ரொம்ப நிறைய படங்கள் வரல கைஸ். ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இது கொஞ்ச நாள் ஓடும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஏதாச்சும் ஒரு மூவி போகணும் அப்படின்னா கண்டிப்பா இது போய் பாருங்க. ஆமா, லைக் யூ வில் ரியலி என்ஜாய் இட். யா, ஆமா. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி 20 questions. எஸ், யா. ஸோ 20 questions நம்மளோட வீடியோ பார்க்காதவங்களுக்கு 20 questions என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 பேர் யாராச்சும் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு படத்தை வந்து நினச்சிக்கோம். அண்ட் இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 20 questions சொல்லி அதை வந்து கண்டுபிடிக்கணும். இது மோஸ்ட்லி எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் ஆர் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கொஸ்டின்ஸா இருக்கலாம். 10th கொஸ்டினுக்கு அப்புறம் நம்ம ஒரு க்ளூ கொடுப்போம். 15th கொஸ்டினுக்கு அப்புறம் ஒரு க்ளூ கொடுப்போம். 20 questions எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க ஒரு கெஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். எஸ். ஸோ அதுதான் கேம். எங்களோட சேர்ந்து நீங்களும் விளையாடுங்க அண்ட் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட்ல நான் நினைச்சிருந்தேன், சித்தார்த் வந்து கண்டுபிடிச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நினைச்சுப்பாரு, நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். ஸோ லெட் த கேம் பிகின். யப். ஓகே. ஹோப்ஃபுல்லி நான் எனக்கு யோசிச்சிருக்கிறது கொஞ்சம் லாஸ்ட் டைமோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட பேர் தாண்டவமா? இல்ல. ஓகே. ஸோ இந்த ஜோக் ரெஃபரன்ஸ் புரியாதவங்க எங்களோட பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்தா புரியும். பழைய வீடியோ பாருங்க, போன வீடியோ பாருங்க, ஆன் பாவம் புள்ள வீடியோ பாருங்க. ஓகே, ஆமா, ஃபைன். ஸோ படம் வந்து பாத்தீங்கன்னா 2010ல இருந்து 20க்குள்ள வந்து ஒரு படமா? இல்ல. ஓகே. ஸோ 2000 to 2010. ஆமா. ஓகே, 2000 to 2010. ஓகே. ஸோ படம் வந்து ஒரு த்ரில்லர், ஹாரர், ஒரு காமெடி? இல்ல. ஓகே, இது மூணுமே இல்லை. ஸோ ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, இல்லை ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலா படம்? ஆமா. ஓகே, இஸ் இட் அ மாஸ் கமர்ஷியல் மசாலா படம்? ஆமா. ஓகே. ஓகே. ஸோ 2000 இது 10. ஓகே. ஒரு இஸ் இட் லைக் ஹரியோட படங்கள் ஏதாச்சும்? இல்ல. ஓகே. கமர்ஷியல்னாலே அவர் தான் ஞாபகம் வரும். ஃபார் குட் ரீசன் ஆர் பேட் ரீசன், பட் டாப் ஆஃப் த மைண்ட் அவர் வந்துடுறாரு. ஓகே. ஸோ படத்துல வந்து கமல், ரஜினி, விஜய்? கமல், ரஜினி, விஜய் இல்ல. ஓகே. அஜித், தனுஷ், சிம்பு? அஜித், தனுஷ், சிம்பு இல்ல. ஓகே. சூர்யா, விஷால், விஷ்ணு விஷால்? இல்ல. யா, ஓகே, இல்ல. ஓகே. 10 questions ஆயிடுச்சு. எனி க்ளூ? 10 கொஸ்டின் ஆயிடுச்சு அதெல்லாம். இதுக்கு க்ளூ கொடுத்தா ரொம்ப ஈஸி ஆயிடுமே. ஏதாச்சும் ஒரு இது வந்து வில்லன் வந்து ஒரு அரசியல்வாதி. படத்துல பிரகாஷ் ராஜ், ராஜ்கிரண் இது மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? இல்ல. ஓகே. படத்துக்கு யுவன், ஹாரிஸ், ஏஆர்ஆர் யாராச்சும் மியூசிக்கா? இல்ல. டிஎஸ்பி, தமன், வித்யாசாகர்? எஸ். இஸ் இட் அ வித்யாசாகர் மியூசிக்கல்? இஸ் திஸ் அ விக்ரம் மூவி? ஓகே, நான் விக்ரம் மட்டும் கேட்கல, அதனால தான் நான் கேட்டேன். 15 கொஸ்டின் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு க்ளூ வேணுமா வேணாமான்னு எனக்கு தெரியல. சரி, யோசிங்க. ஓகே, விக்ரம், வித்யாசாகர். ஓகே. படத்துல வந்து 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்களா? ஆமா. படத்தோட ஹீரோயின் ஜோதிகா ரிமாசன் அந்த மாதிரி யாராச்சும்? ஓகே. படம் வந்து தூளா? ஆமா. ரொம்ப ஈஸியா. அது கூட நீங்க விக்ரம் நீங்க ஸ்டார்டிங்ல கேட்டிருந்தீங்கன்னா ஈஸியா பண்ணியிருந்திருப்பீங்க. இல்ல, நான் விக்ரம் ஃபார் சம் ரீசன் ஐ மிஸ்ட். எனக்கு அது வாலண்டரியா மிஸ் ஆகல. தாண்டம் வேற யாராவது யோசிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாவே மிஸ் பண்ணிட்டீங்கல்ல? அது கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டேங்கிறத விட நான் அதை வச்சு இது பண்ணேன். ஓகே, தாண்டவம் வச்சு இது பண்ணனால மேபி ஒரு விக்ரம் படமே நினைச்சிருப்பான் நம்மள இது பண்றதுக்கு அப்படின்ட்டு. பட் ஈஸி தான், தூள் வந்து ஈஸி தான். இது கிடைச்சதுக்கு அப்புறம் ஈஸி ஆயிடுச்சு. பட் 18 கேள்வி ஆயிடுச்சு. 18 எடுத்துட்டீங்க? 18 எடுத்துட்டேன். 18 ஏன் எடுத்தேன்னா லைக் அந்த இது 15ஆவது கேள்வியில நீ க்ளூ கொடுத்தேன். ஏன்னா தெரிஞ்சிருச்சு வித்யாசாகர் விக்ரம் அப்படிங்கும்போது கொஞ்சம் தான் அப்படின்ட்டு. சோ அதுல க்ளூ கேட்டு அது ரொம்ப ஈஸியா நான் விரும்பல கேஸ், அதனால நான் க்ளூ எடுத்துக்கல. பட் யா, லைக் 18 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு அது கண்டுபிடிக்கிறது. பட் இட் வாஸ் அ வெரி குட் மூவி. ஆமா, வெரி குட் மூவி. தூள் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. சோ நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தேன்ல, இந்த படத்தோட பாட்டு தான் பாடி. என்ன பாட்டு ஹம் பண்ண நீ? அதுதான் நீ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல. வேர்ட்ஸ் சொல்லல. ஆமா, அது தெரியவே இல்ல. அந்த மியூசிக் தான் ஹம் பண்ணிட்டு. அதை வச்சு உங்களுக்கு தெரியும் சித்தார்த் எவ்வளவு பெரிய சிங்கர் அப்படின்ட்டு. ஸோ பாட்டாலே அப்படியே
மேபி அடுத்ததுல வந்து ஹம்மிங்கும் ஒரு க்ளூவா வச்சுக்கலாம். ஹம்மிங் பாட்டு பாடி பாட்டு இது என்ன பாடி பாட்டுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணலாம் போல. யா சோ என்னோட சேர்ந்து இந்த படத்தை நீங்களும் கெஸ் பண்ணீங்களா அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் யா சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கறதையும் கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஸ்பாட்டிஃபைல நம்மள கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாராச்சும் நம்மள ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற பேர்ல ட்விட்டர்லயும் இருக்கிறோம். எக்ஸ் நவ் அண்ட் நிறைய நல்ல லைவான விஷயங்கள் பத்தி நம்ம ஆமா சொல்லிட்டு இருக்கோம் அதுல. பிளஸ் உங்களுக்கு எங்க கூட இன்டராக்ட் பண்ணணும்னா மேபி நீங்க ட்விட்டர்ல எங்களை நீங்க ஃபாலோ பண்ணி எக்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு எங்களுக்கு நீங்க டிஎம் பண்ணலாம். நாங்க வந்து என்னன்னா வீக்லி பேசிஸ்ல நாங்க வந்து இப்ப இந்த ட்விட்டர் ஸ்பேசஸும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுல நீங்க பண்ண போறோம். ஸோ அதுல வந்து எங்க கூட நீங்க இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ எங்க கூட இன்டராக்ட் பண்ணீங்கன்னா மேபி வி கேன் இன்க்ளூட் யூ ஆல்சோ இன் आवर வீடியோஸ் ஆடியோஸ் எது வேணாலும். ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட்ல if you are interested definitely. Yeah. So Twitter Spaceல நம்ம Twitter Spacesல we can meet probably. So அதுல எங்களை எல்லாரும் நீங்க பாக்குறவங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க. Yes. Yeah. So that's it for this video guys. So அடுத்தது ஒரு நல்ல ரிவ்யூ ஆர் ஒரு பாட்காஸ்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then it's bye from Naufal. This is Bhat. Fun Butter Jam.